இல்மை சுமக்கக்கூடிய உலமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்களும் வரலாற்றை எழுதக்கூடிய இல்முடையவர்களும் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள், கஅபாவை நோக்கி பைத்துல் முகத்தஸில் இருந்து கிப்லா மாற்றப்பட்டது நிஸ்ஃபு ஷஅரி ஷஅபான், ஷஅபான் மாதத்துடைய பாதி பகுதியில் ஹிஜ்ரத் செய்து 16 மாதங்களுக்கு பிறகு, ஷஅபானுடைய மாதத்தில் ஹிஜ்ரத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தங்கியிருந்த 16வது மாதத்தில்தான் கஅபாவை நோக்கி கிப்லா மாற்றப்பட்டது என்று இல்முடைய உலமாக்கள் எமக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இந்த கிப்லாவுடைய மாற்றம் யூதர்களுக்கும் மத்தியில் முஷ்ரிக்குகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சையையும் மிகப்பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. பல முனாஃபிக்குகள் கூட இதை சந்தேகிக்கும் அளவிற்கு அவர்களுடைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகளில் மிகப்பெரிய சோதனையாக இந்த கஅபாவுடைய கிப்லாவின் மாற்றம் அமைந்தது. யூதர்கள் கிப்லாவுடைய மாற்றத்திற்கு பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் முஸ்லிம்களை பார்த்தும் யூதர்கள் சொன்னார்கள், அல் யஹூது யகூலூன லில் முஸ்லிமீன், யூதர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய முதல் கிப்லாவாகிய நீங்கள் முன்னோக்கி தொழுத மஸ்ஜிதுல் அக்ஸா அது உண்மையான கிப்லாவாக இருந்தால், அதில் நீங்கள் இருந்ததுதான் நேர்வழி என்றால், அதில் இருந்ததுதான் சத்தியம் என்றால், இப்போது நீங்கள் அந்த கிப்லாவை விட்டு விட்டீர்கள், அதனால் நேர்வழியையும் சத்தியத்தையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள். இல்லை, உண்மையில் நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய கிப்லா, ஹரமை நோக்கி தொழக்கூடிய இந்த கிப்லா தான் உண்மை என்றால், நீங்கள் முன்னால் தொழுதது தவறென்றால், உங்களுடைய இபாதத்தும் உங்களுடைய தொழுகையும் முதலாவது தொழுதது தவறுதான். எப்போது நபிமார்களுடைய வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட்டாரோ அப்போதே நபிமார்கள் கொண்டு வந்த செய்தியை கைவிட்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் என்று யூதர்கள் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர்! எப்படிப்பட்ட ஒரு அவதூறு பாருங்கள். முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், காலல் முஷ்ரிகூன், இணை வைப்பவர்கள் சொன்னார்கள், மக்காவில் உள்ளவர்களும் மதீனாவில் உள்ளவர்களும், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் தீனை மாற்றினார்கள், பிறகு கிப்லாவையும் மாற்றிவிட்டார்கள். எப்படி அவர்கள் தீனை மாற்றினார்களோ, கிப்லாவை எப்போது இப்படி மாற்றி இருக்கிறார்களோ, எப்படி எம்முடைய கிப்லாவை நோக்கி இப்போது அவர்கள் திரும்பி விட்டார்களோ, எம்முடைய கிப்லா முஷ்ரிக்குகள் முன்னோக்கக்கூடிய கஅபா முன்னால், எம்முடைய கிப்லாவை நோக்கி எப்படி அவர்கள் முன்னோக்கி விட்டார்களோ அது போலவே அவர்கள் எம்முடைய தீனை நோக்கியும் விரைவில் முன்னோக்கி விடுவார்கள் என்று முஷ்ரிக்குகள் சொன்னார்கள். எப்படி எம்முடைய தீனை முதலில் கைவிட்டார்களோ, எம்முடைய கிப்லாவை முதலில் கைவிட்டார்களோ, இப்போது எப்படி எம்முடைய கிப்லாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அது போன்று எம்முடைய தீனையும் அவர்கள் விரைவில் ஏற்றுக்கொள்வார்கள் என்று முஷ்ரிக்குகள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட அவதூறுகள் பாருங்கள். யூதர்கள் ஒருபுறம் அல்லாஹ்வுடைய தூதரை வசைபாட, முஷ்ரிக்குகள் ஒருபுறம் இந்த கிப்லாவுடைய மாற்றத்தை வசைபாட, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அந்த மூடர்கள், அந்த மடையர்களாகிய அவர்களுடைய வாதங்களை தவிடுபொடியாக்குவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய 142வது வசனம் முதல் 150வது வசனம் வரை அல்லாஹ் இறக்குகிறான் கிப்லாவுடைய மாற்றத்திற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், சயகூலு ஸுஃபஹா, அஸ்-ஸுஃபஹா அறிவில் குன்றியவர்கள், சிந்தனையில் குன்றியவர்கள், ஒழுக்கத்தில் குன்றியவர்கள். அஸ்-ஸுஃபஹா யக்ஸயகூலு ஸுஃபஹா, இந்த அறிவினர்களை 4 வகையாக தஃப்சீர் கலையுடைய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். யாரை அல்லாஹ் இங்கே அறிவில் குன்றியவர்கள் என்று சொல்லுகிறான்? அங்கே இருந்த முஷ்ரிக்குகளை. யாரை அல்லாஹ் சொல்கிறான்? அங்கே இருந்த யூதர்களை. யாரை அல்லாஹ் சொல்கிறான்? அங்கே இருந்த முனாஃபிக்குகளை. யாரை அல்லாஹ் சொல்கிறான்? பெரும்பான்மையான அறிஞர்களுடைய விளக்கம் இவர்கள் எல்லோரையும் சயகூலு ஸுஃபஹா, அந்த அறிவில் குன்றிய, அந்த அறிவில் குறைவாக இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானு அலைஹா, இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏன் இவர் முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த கிப்லாவை மாற்றினார்? ஏன் இவர் முன்னோக்கி இருந்த கிப்லாவை மாற்றினார்? நபியே,
நீங்கள் சொல்லுங்கள் அந்த மடையர்களுக்கு, அந்த மூடர்களுக்கு, குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப். அவர்கள் அப்படி கேட்டால், அப்படி கூறினால், ஏன் மாற்றினார் என்று கேட்டால் சொல்லுங்கள், குல் லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிப், அல்லாஹ்விற்கு தான் கிழக்கும் மேற்கும் சொந்தமானது. யஹ்தி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். இலா சிராத்தின் முஸ்தகிம், நேரான சிராத்தின் பக்கம், பாதையின் பக்கம். ஆம், யார் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் சொந்தமானவனோ அவன்தான் இந்த கட்டளையை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுங்கள் தெளிவாக. அல்லாஹ் எப்படி மாற்ற நாடுகிறானோ அப்படி மாற்றுவான். இவர்கள் யார் கேள்வி கேட்க? என்னுடைய பூமி இது, என்னுடைய ஆட்சி இது, என்னுடைய மார்க்கம் இது, இதை எதையும் நான் மாற்றுவேன் என்று நபியே அந்த முஷ்ரிக்குகளுக்கு, அந்த முனாஃபிக்குகளுக்கு, அந்த யகூதிகளுக்கு அறிவித்து விடுங்கள் நபியே. மேலும் அல்லாஹ் சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, நபியே உங்களுடைய சமூகத்தை நாம் நடுநிலையான சமூகமாக ஆக்கி இருக்கிறோம். வஸதன், இதற்கு பல அர்த்தங்கள் முஃபஸ்ஸிர்கள் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கம் அல் அத்ல், நேர்மை. அல்லாஹ் உங்களை நேர்மையான மார்க்கத்தின் பக்கம் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை நீதமான மார்க்கத்தின் பக்கம் அமைத்திருக்கிறான். அல்லாஹ் உங்களை நடுநிலையான நீதமான சமூகமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ், நீங்கள் மக்களுக்கு சாட்சியாக இருந்து, வயகூனர் ரசூலு அலைக்கும் ஷஹீதா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சாட்சியாளராக இருப்பதற்காக. வமா ஜஅல்னல் கிப்லத்தல்லதி குன்த அலைஹா இல்லா லினஅலம், நாம் முதலாவதாக இருந்த கிபிலாவை விட்டு இப்போது ஏன் இந்த கிபிலாவை மாற்றி இருக்கிறோம் தெரியுமா? நாம் அறிவதற்காக. எதை? மையத்தபிஉர் ரசூல், யார் அந்த ரசூலுக்கு கட்டுப்படுகிறார்கள் என்று. மிம்மன் யன்கலிபு அலா அகிபை, யார் புறமுகுது காட்டி ஓடுகிறார்கள், திரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் அறிவதற்காக. அல்லாஹ் இங்கே கிபிலாவுடைய மாற்றம் ஏன் என்பதை தெளிவாக சொல்கிறான். முதலாவது அல்லாஹ் கூறிவிட்டான், இது என் நாட்டம், கிழக்கும் மேற்கும் எனக்குரியது, நான் எப்படி நாடுகிறேனோ அப்படி செய்வேன். இரண்டாவது அல்லாஹ் விளக்கத்தையும் ஹிக்மாவையும் சொல்கிறான். ஏன் இந்த மாற்றம்? இதில் இந்த கூட்டத்தில் யார் இதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறும் பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள், யார் நிலை தடுமாறி புறமுகுது காட்டி சென்று விடுகிறார்கள் என்று அல்லாஹ் அறிவதற்காகத்தான். நேர்வழி உடையவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும், யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இது சிரமமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களில் தொடர்கிறான். அந்த வசனங்களுடைய விளக்கங்களை பார்த்தால் இன்றைய வகுப்பு எமக்கு முடிந்துவிடும். அதனால் வீடுகளுக்கு திரும்பியதற்கு பிறகு சூரத்துல் பக்கராவுடைய 142வது வசனம் முதல் 150வது வசனம் வரை படித்து பாருங்கள், தஃசீரை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலேயே 3 முறை அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய கட்டளையை அல்லாஹ் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய 3 முறையும் கட்டளை, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், நபியே உங்களுடைய கிபிலாவை நீங்கள் முன்னோக்குங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் 3 முறை கிபிலாவை மாற்றும்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான். கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை ஏற்பார்கள். சஹாபாக்கள் அவ்வளவு ஆண்டுகள், 13 ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களுடைய கிபிலாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை ஆக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளம் இதை ஏற்குமா? ஆம். யார் அந்த சஹாபாக்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை அப்படியே செவிமடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதை விட்டு அப்படியே விலக்கிக் கொள்வார்கள். யார் எதிர்த்தாலும், எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் அதில் உறுதியாக இருப்பவர்கள் அந்த தோழர்கள். ஆம், இந்த வசனம் இறக்கப்பட்டது. இந்த வசனத்திற்கு பிறகு அஸருடைய தொழுகை முதல் கிப்லா மாற்றப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி ஆக்கப்பட்டது. எல்லா சஹாபாக்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து தங்களுடைய கிப்லாவை மாற்றி அஸருடைய தொழுகையில் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி தொழுதார்கள். அந்த தொழுகையை தொழுதுவிட்டு, நம் புகாரி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அந்த தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரோடு கிப்லாவுடைய மாற்றத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு வேறொரு பள்ளிக்கு செல்கிறார். என்ன பள்ளி அது? மஸ்ஜிதுல் குபாவாக இருக்கலாம், அல்லது மஸ்ஜிது பனு ஹாரிதா, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லாவுடைய பள்ளி, பலர் சென்றிருக்கலாம். அந்த பள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பள்ளியாக இருக்கலாம்.
பெரும்பான்மையான அறிஞர்களுடைய கருத்து மஸ்ஜிதுல் கிபிலத்தை, இரண்டு கிபிலாவை முன்னோக்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளி. அந்த பள்ளிக்கு இந்த சஹாபி அவர்கள் செல்கிறார்கள். அசருடைய தொழுகை உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்கள் தொழுதால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அந்த பள்ளிக்கு செல்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சென்றவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். வஹும் ராக்கிஊன், ருக்கூஇல் இருக்கிறார்கள். அவர் அறிவிக்கிறார், அஷ்ஹது பில்லாஹ், தொழுது கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து. ஹதீஸ் அஹாத், ஒரே ஒரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு ஆதாரம் ஒரே ஒரு மனிதர் தான், ஒரே ஒரு சஹாபி தான் அறிவிக்கிறார். அஷ்ஹது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்கிறேன், லகது ஸல்லைது மஅன் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்ல மக்கா, அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் கிப்லா மாற்றப்பட்டு மக்காவை நோக்கி, ஹரமை நோக்கி நாங்கள் தொழுதோம் என்றுதான் சொன்னார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் அதில் சம்பந்தப்பட்டவுடன், அந்த சஹாபி அதை கூறியவுடன் யார் என்று பார்க்கவில்லை. அவர்கள் எப்படி மாற்றப்பட்டது என்றெல்லாம் விளக்கம் கேட்கவில்லை, அல்லது தொழுது விட்டு நாம் மாற்றிக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லவில்லை. கிபிலாவை முன்னோக்கி தொழுது விட்டோமே, எப்படி வேறு கிபிலாவை இப்படி முன்னோக்குவது என்று சிந்தனை சொல்லவில்லை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால், சஹாபாக்கள் குர்ஆனுடைய தன்மையை சுமப்பவர்கள். சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். ஃபதாரு கமாஹும், எப்படி இருந்தார்களோ ருக்கூஇல் அப்படியே திரும்பினார்கள், வேறு திசையை நோக்கி, ஹரமுடைய திசையை நோக்கி. அல்லாஹு அக்பர். இதனால்தான் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்ற அந்த பள்ளி அழைக்கப்படுகிறது. ஒரு கிபிலாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். இன்னொரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை சொன்னவுடன் இன்னொரு கிபிலாவை நோக்கி ஒரே தொழுகையில் திரும்பினார்கள். அதனால் இரண்டு கிபிலாவையும் முன்னோக்கி தொழுத காரணத்தால் அந்த பள்ளியில் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் என்று அந்த பள்ளி அழைக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை ஏற்ற சஹாபாக்கள் எல்லோரும், முஸ்லிம்கள் எல்லோரும், முஃமின்கள் எல்லோரும் கிப்லாவை மாற்றினார்கள். யூதர்களும் முஷ்ரிக்குகளும் இதை பிரச்சனையாக, இதை ஒரு வாதமாக, இதை ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்குரிய களமாக அமைத்துக் கொண்டார்கள். யூதர்கள் வாதிட்டார்கள், யூதர்கள் விமர்சித்தார்கள். நபிமார்களுடைய வழிமுறையை விடுகிறாரே, இவர் எப்படி நபியாக இருக்க முடியும்? முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், இவர் எம்முடைய கிபிலாவை முதலில் புறக்கணித்தார், மீண்டும் எம்முடைய கிபிலாவை நோக்கி இவர் திரும்பிக் கொண்டார், அது போன்று இவர் எம்முடைய மார்க்கத்தை நோக்கி விரைவில் திரும்புவார், இவர் நிலை தடுமாறக்கூடியவர் மஅதல்லாஹ் என்று முஷ்ரிக்குகளும் யூதர்களும் விமர்சித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்கராவுடைய அந்த நிகழ்வை அல்லாஹ் இறக்கி, அந்த வசனங்களை அல்லாஹ் இறக்கி அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். காஃபிர்கள் யூதர்களுடைய வாதங்களை அல்லாஹ் தவிடுபொடியாக்கினான்.